என்னால் சமாதானம் பாதிக்கப்பட்டு விட்டார். வியாதியினால, மனுஷர்கள் புறக்கணிப்பினால, பணத்தை எல்லாம் இழந்து போனதுனால சமாதானம் பாதிக்கப்பட்டு விட்டாரு. இன்னைக்கு உள்ளத்துல சமாதானம் இல்லை. வேலை இருக்குது, சமாதானம் இல்லை. கை நிறைய சம்பளம் இருக்குது, சமாதானம் இல்லை. சொந்த வீடு இருக்குது, சமாதானம் இல்லை. பிசினஸ் இருக்குது, சமாதானம் இல்லை. மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, சமாதானம் இல்லை. ஒரு நிம்மதி இல்லை. உள்ளத்தின் ஆழத்தில் ஆத்ம அமைதி இல்லை. டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல, ஏனே விளங்கி கொள்ள முடியல. இந்த மாதிரி சமாதானத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். என் மகனே, என் மகளே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை. என்னுடைய சமாதானம், I will give my peace unto you.